வாழ்க்கையில காசு பணம் முக்கியமா கௌரவம் முக்கியமா அப்படின்னு கேட்டா கௌரவம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, நம்ம கையில காசு பணம் இருந்தா தான் நம்ம கூட பாசமா இருக்கிறது கூட 10 உறவுகள் நம்ம கிட்ட இருப்பாங்க. பணம் காசே இல்லைன்னா அந்த உறவுகள் கூட நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட கலியுகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. சரிங்களா? அப்படிப்பட்ட பணத்தை விழுந்து விழுந்து ஓடி ஓடி உழைச்சி உழைச்சி ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு தொழில் பார்த்து நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த தொழில் வேலை எதிர்பாராத விதமா ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்படும் அல்லது எதிர்பாராத விதமா லாபம் கிடைக்கும். அப்படி எந்த ஒரு தொழில எந்த ஒரு வேலையில லாபம் ஏற்படும், எந்த ஒரு தொழில் வேலையில நஷ்டம் ஏற்படும், யாரால எந்த ராசிக்காரங்களால நஷ்டம் ஏற்படும், எந்த ராசிக்காரர்களால லாபம் கிடைக்கும். அதே போல எந்த ஒரு கிரகத்துடைய தசாபுத்தி நடக்கும்போது பெரிய அளவு நஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு. அதே போல எந்த ஒரு கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்கும்போது பெரிய அளவு லாபம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றத தெளிவா பார்க்க போட்டோம். உங்களுடைய தலைவிதியில் எழுதப்பட்ட லாப நஷ்ட கணக்கை பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே குரு பயிற்சி பலன்களாம் பதிவிட்டாச்சு, பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆஃப் தவறாமல் செலுத்திச்சுங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஷீம்லாய் வித்மிகே கலகஸ்தாயி தீமிகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ வாராகியின் திருவடி சரணம். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, கும்பராசி ராசிநாதனே சனி பகவான். இந்த 2026 வருடத்துல கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பச்சனி இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சனிவான் 2ஆம் இடம் மீனத்துல இருந்துகிட்டு தான் இருக்காரு. ஒரு 2.5 வருஷம் இன்னும் கொஞ்சம் கஷ்டகாலம் கொஞ்சம் இருக்கு. அதுவும் குடும்ப ரீதியா கொஞ்சம் இருக்கு. குடும்பத்திற்காக ஓடணும், உழைக்கணும், கொஞ்சம் கஷ்டப்படணும், மெனக்கடணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் காலகட்டங்கள் இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்குங்க. உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அலைச்சல், பயணம், இடமாற்றம், திடீர்னு ஒரு இடத்தை மாத்துறது, வேலையை மாத்துற போன்ற பலங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு இந்த வருஷம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வருஷம் டிசம்பரோட அந்த அலைச்சல் முடிவு பெறுது. நிச்சயமா 2027 நிரந்தரமான வேலை, நிரந்தரமான ஒரு வீடு, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழப்போவது உறுதி. சரிங்களா? அதுக்காக இந்த வருஷம் கொஞ்சம் அலைங்க, தப்பில்லை. ஓகேங்களா? சரி, இந்த ஒரு சூழல்ல கண்டிப்பா கும்பராசிக்காரர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பதிவு இது. கண்டிப்பா எந்த விஷயத்துல லாபம், எந்த விஷயத்துல நஷ்டம், கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல முதல்ல நான் சொல்லக்கூடியது 2ஆம் வீடு தான் தனஸ்தானம், 11ஆம் வீடு தான் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடு எதுனா மீனம். அதற்கு அதிபதி யாரு? குரு. குருவுக்கும் சனிக்கும் கொஞ்சம் பகை இருக்கும். சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன். இறங்கி நின்று வேலை பார்ப்பீங்க. நேரடி கண்காணிப்பு, நேரடி வேலை தொடர்பு உங்களுக்கு இருக்கும். அப்போ கும்பராசியில் பிறந்த நீருங்கள் கூட வேலை பார்க்கக்கூடியவர்கள், உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க, உங்களோட பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணக்கூடியவங்க, உங்களுடைய தொழிலாளர்கள், இப்படிப்பட்ட நபர்களால் உங்களுடைய பண சம்பந்தப்பட்ட விஷயத்துல நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ கூட வேலை பார்க்குறவங்களே சில தவறான விஷயத்தை போட்டு கொடுத்து உங்க வேலைக்கு பிரச்சனை பண்ணலாம், உங்க தொழிலுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய காரணமா இருக்கலாம். அப்போ நேரடி கண்காணிப்பு, நேரடியாக சில வேலைகளை நீங்க பார்த்துக்கிறது நல்லது. மற்றவங்களை நம்பி சில விஷயங்களை வேலைகளை நீங்க ஒப்படைச்சிட்டு நீங்க ரிலாக்ஸா நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நீங்க எந்த ஒரு துறையில வேலையில இருந்தாலும். சரியா? இதை முதல்ல கவனத்தோட நீங்க இருந்தது. ஸோ 2ஆம் வீடு மீனம் நான் சொன்னேன். மீனத்துக்கு அதிபதி யாரு? குரு பகவான். அந்த குரு பகவான் 12ஆம் இட மகரத்துல நீசம் அடைகிறாரு. மேலும் உங்களுடைய கும்பத்திற்கு 11ஆம் இட தனுசுக்கும் அதே குருதான் அதிபதி. அப்போ மகர ராசியில் பிறந்தவர்களோ அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களோ உங்க குடும்ப வாழ்க்கையில அல்லது உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு உறவாக தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால், ஸோ அல்லது உங்களோட அறிமுகமாகி கொண்டிருந்தால் அவர்களால் பெரிய இழப்பு, நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் அதுல கவனத்தோடு இருக்க வேண்டும். பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்து, அம்மா அப்பா பார்த்த ஒரு வேலை தொழிலை நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்கு. குறிப்பிட்ட இந்த கும்பராசியில பிறந்த உங்களுக்கு குறிப்பிட்ட திசாபுத்தி, அதாவது இந்த செவ்வாய் திசையோ அல்லது இந்த குரு திசை போன்ற காலகட்டங்களில் வரக்கூடிய சனி புத்தி காலகட்டங்கள் உங்களுக்கு பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும். மீண்டும் ஒரு முறை நான் சொல்றேன், செவ்வாய் திசை நடக்கும் பொழுதோ அல்லது குறிப்பிட்டு குரு திசையில சனி புத்தியோ அல்லது புதன் புத்தியோ வரும் பொழுதோ கூடுதல் கவனம் தேவை. அந்த காலகட்டத்தில்
பெரிய நஷ்டம் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இங்க இருக்கு. சரிங்களா? ஸோ அதே போல் மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு ராசிக்காரர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க. மேச ராசியிலோ அல்லது மேச லக்னத்திலோ பிறந்தவங்க. இவங்களும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தொடர்புல இருக்கிறாங்கன்னா அவங்களாலும் சில இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்க தோக்குறதுக்கு, நஷ்டப்படுறதுக்கு அவங்க நேரடியாகவும் மறைமுகமாக காரணமாக இருப்பார்கள். சரிங்களா? மேலும் இந்த கும்பராசியில பிறந்தவங்க நிலபுலன்கள், சொத்து, சொந்தமா ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அதுல ஏமாற்றப்படக்கூடிய, நீங்கள் ஏமாறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கொஞ்சம் அதுலலாம் கவனத்தோடு நீங்க இருக்கணும். சரிங்களா? அதே போல 2 வீலர் அல்லது கார் வண்டி வாகன விபத்து அல்லது விபத்தினால் ஏற்படக்கூடிய செலவு உங்களுக்கு பெரும் செலவாக வரும். ஸோ இதுலயும் நீங்க கவனத்தோட நீங்க இருக்கணும். ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு லாபமாக மாறக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அதாவது கும்பராசிக்கு அதிபதி சனி நான் சொன்னேன், அந்த சனிபவன் உச்சமடையக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு பார்த்தா அது துலாம். அப்போ துலாம் ராசியிலோ அல்லது துலாம் லக்னத்திலோ பிறந்தவங்க உங்க வாழ்க்கையில ஏதேனும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அவருடைய உறவை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை தூக்கி வைப்பாங்க, உங்களை உயர்த்துவார்கள். நீங்கள் அடையக்கூடிய பண லாபத்திற்கு அவர்கள் ஒரு காரணமாக இருப்பாங்க. கண்டிப்பா அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஸோ அவருடைய பழக்க வழக்கத்தை நீடிச்சுக்கிறது நல்லது. அவங்க மூலம் உங்களுக்கு ஒரு கைராசியானது விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். சரிங்களா? இதற்கு அடுத்த ஒரு ராசிக்காரங்கன்னு பார்த்தா கடக ராசியிலோ அல்லது கடக லக்னத்திலோ பிறந்தவங்க உங்க வாழ்க்கையில இருக்கிறாங்க. உங்க பிள்ளைகளாவோ உங்க வாழ்க்கை தனியாவோ அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்க மூலமா பண லாபங்கள் கிடைக்கும். அவங்க வந்ததுக்கு பின்பு வேலை தொழில நல்ல ஒரு லாபம், முன்னேற்றம் என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத பதவி வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அவங்க மூலமா ஒரு லாபங்கள் அப்படின்றது கிடைக்கக்கூடிய சான்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு. சரிங்களா? மிக முக்கியமா இந்த 2 ராசிக்காரர்கள் கடகராசி அல்லது துலா ராசி அல்லது 2 லக்னத்தில் பிறந்தவங்க இருந்தா அவங்களுடைய உறவை தக்க வச்சுக்கோங்க. மேலும் கும்பராசியில பிறந்தவங்களுக்கு உள்ளூரை விட வெளியூர்ல தான் லாபம் கிடைக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி மாவட்டம், வேற ஒரு ஊர்ல போய் உங்க வேலை தொழில பார்க்கும்போது பெரும் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் சம்பந்தப்பட்ட தொடர்பு சம்பந்தப்பட்ட தொழிலை வச்சுக்கோங்க. நீங்க எந்த ஒரு துறையில இருந்தாலும் பெண்களுடைய தொடர்போ, பெண்களுடைய ஆளுமையோ, பெண்களுடைய நட்போ உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு கீழே நீங்க வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு முன்னேற்றம் லாபம்ன்றது கண்டிப்பா உங்களுக்கு உண்டு கும்பராசிக்காரங்களுக்கு. மேலும் குறிப்பிட்டு சுக்கிர திசை அல்லது சுக்கிர புத்தி காலகட்டங்கள் அல்லது ராகு திசை ராகு புத்தி காலகட்டங்கள் நடக்கும்போது எதிர்பார்க்காத தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. பணப்புழக்கம் சற்று அதிகமாக இருக்கும், பண ரொட்டேஷன் சற்று அதிகமாக இருக்கும். சரிங்களா? பணம் கொடுக்கல் வாங்கல், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள், அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய வேலைகள் மற்றும் பேங்க் சம்பந்தப்பட்ட ரிலேட்டடாக கூடிய வேலை வாய்ப்புகள் மற்றும் ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் போன்ற விஷயங்கள், மறைமுகமான வேலை தொழில் மற்றும் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் வியாபாரத்துல மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் விஷயம், இதுல எல்லாம் பெரும் லாபம் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில கண்டிப்பா பார்ப்பீங்க. ஸோ அதுக்குள்ள சான்சஸ் கண்டிப்பா உண்டு. அப்போ அந்த மாதிரி தொழில்கள் நீங்க தைரியமா நீங்க இறங்கலாம், அதுல ஈடுபடலாம். இது போக நிச்சயமா கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது உங்களுடைய தாய் தந்தையர் அல்லது பாட்டி தாத்தா இவர்கள் ஆரம்பிச்சு வச்ச தொழில், வேலை அல்லது அவர்களுடைய தொடர்புடைய சொத்துக்கள் அல்லது அவங்க மூலமா ஏற்பட்ட கடன் போன்ற பிரச்சனைகள் உங்களுடைய தலைமுறை வரைக்கும் பாதிப்புகள் இருக்கும். அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த கடனிலிருந்து மீண்டு வருவது கஷ்டம். இது கும்பராசிக்காரர்களை துரத்தி கொண்டே வரும். சரிங்களா? அல்லது பரம்பரையா இருக்கக்கூடிய வியாதி, நோய் பிரச்சனை. ஸோ அம்மா அப்பாவுக்கு இருந்தது, தாத்தா பாட்டிக்கு இருந்தது, இந்த மாதிரி நோய் பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், மறைமுகமான பிளட்ல இருக்கக்கூடிய கட்டிகள், கிருமிகள், வைரஸ்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால அதிகப்படியான மருத்துவ செலவு ஏற்படும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. தேவையில்லாத ஏவல், செய்வினை, பில்லி சூனியம், இந்த மாந்திரிக தாந்திரிக விஷயங்களால் பாதிப்படைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் நீங்க செலவழிக்கணும்னு விதியில இருக்கு. அப்போ கும்பராசிக்காரங்க இதுலலாம் நான் தப்பிக்கணுங்க, என்னங்க பண்ணலாம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தவறாமல் நீங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அல்லது குலதெய்வமே எனக்கு எதுன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயில்கள், எந்த ஒரு தெய்வத்தை நீங்க இஷ்ட தெய்வமா வேணா எடுத்துக்கலாம். அந்த தெய்வத்தினுடைய ஆலயங்கள் கட்டுமான பணிகள் நடக்கும்போது உங்களால் முடிந்த சிமெண்ட், செங்கல், மணல் போன்ற விஷயத்தை வாங்கி கொடுங்க. அதுவே உங்க குலதெய்வ கோயில்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக உங்களுக்கு இருக்கும். குலதெய்வ கோயில்களாக இருந்தாலும் சரி, தெய்வங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இஷ்ட தெய்வங்களாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வங்களுக்கு தேவைப்படுகின்ற உலோகத்தால் ஆன ஆயுதங்கள், சூலமா இருந்தாலும் சரி, வேலா இருந்தாலும் சரி, உங்க கையினால திருக்கரங்களால் வாங்கி நீங்க சாட்சி வணங்கி விட்டு வரும் பொழுது அந்த தெய்வங்கள் உங்களுக்கு துணை நிற்கு. தவறாம இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மாற்றம் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சு நிச்சயம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த விருந்திப்போம். நன்றி, வணக்கம்.